ஆங்கில பெண்மணியால் கட்டப்பட்ட முருகன் கோயில். பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலரால் அலங்கரிக்கப்படும் முருகன். மலைகளில் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் அமைந்துள்ள முருகன் கோவில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொடைக்கானலில் அமைந்து உள்ள குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலோட சுவாரஸ்யமான வரலாறை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். பழந்தமிழர்களின் வழக்கம்படி மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி என கூறுவார்கள். கொடைக்கானலில் இந்த கோவில் அமைந்துள்ளதால் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் என்று பெயர் வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் அரிய வகை குறிஞ்சி மலர்கள் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நீல வண்ணத்தில் பூத்து கொழுங்குவதை காணலாம். இந்த இரு காரணத்தால் இக்கோயிலுக்கு குறிஞ்சி ஆண்டவர் என்று பெயர் வந்துள்ளது. முன்னொரு காலத்தில் இங்கு வந்த ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த பெண்மணி ஆர்.எல். ஆரிசன் என்பவர் இப்பகுதியை சேர்ந்த ராமநாதன் என்பவரை திருமணம் செய்தார். பின்பு தனது பெயரை லீலாவதி என மாற்றிக்கொண்டார். கொடைக்கானலில் தங்கியிருந்த அவர் அங்கிருந்த முருகன் தண்டாயுதபாணியாய் வீட்டிற்கும் பழனி மலையை தினமும் பார்த்து ரசித்துள்ளார். மழை காலங்களில் மேக கூட்டங்கள் பழனி மலை மற்றும் கோயிலை மறைத்ததால் கொடைக்கானலில் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து 1936ஆம் ஆண்டு ஒரு முருகன் கோயிலை கட்டி வழிபட்டுள்ளார். பின்னர் ராமநாதனின் வளர்ப்பு பெண்ணான பத்மினி மற்றும் அவரது கணவன் பாஸ்கரன் ஆகியோர் இந்த கோயிலை பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு கொடுத்துள்ளனர். இதன் பின்னர் இக்கோயில் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் என அழைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுதும் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் இடதுபுறத்தில் இருந்து பார்த்தால் பழனி மலை கோயிலை காணலாம். கொடைக்கானல் சுற்றுலா வரும் பயணிகள் குறிஞ்சி ஆண்டவர் முருகனை தரிசனம் செய்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் மே மாதத்தில் மலர் வழிபாடு நடைபெறும். இதனை காண நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். கொடைக்கானல் பகுதியில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்களை கொண்டே ஆண்டவரின் கோயில் நடை முழுவதும் அலங்காரம் செய்யப்படுகிறது. மேலும் குறிஞ்சி முருகனுக்கும் இந்த மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது. குறிஞ்சி ஆண்டவர் கோயில் நடையில் குறிஞ்சி செடிகள் உள்ளன. இந்த செடிகளை நீங்க இந்த கோயிலில் பார்க்கலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே இச்செடிகள் பூக்கும். கடைசியாக 2012ஆம் ஆண்டு இந்த பூக்கள் பூத்து உள்ளன. அடுத்ததாக 2030ஆம் ஆண்டு பூக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும். கொடைக்கானல் சுற்றுலா போனீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் முருகா, நன்றி, வணக்கம்.